அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான சென்டம் பேப்பர் வேல்யூஷன் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ 11th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. ஸோ 90க்கு இவங்க 90 எடுத்திருக்காங்க. 90 அவுட் ஆஃப் 90 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு போய் வேணால் பார்க்கலாம். ஸோ இவங்க 90க்கு 90 எடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்டேஷனுக்கு நிறைய பேர் 11th அக்கௌண்டன்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணுங்கள், பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷனில் கொஷின் வைஸாக பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு பேஜ்லையுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இவங்க பண்ணல. இப்போ அதே மாதிரி டெபிட் பேலன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி கீ பாயிண்ட் எழுதியிருக்கிறதுனால 2 மார்க் பார்த்தோன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ப்ரெசன்டேஷன் பார்த்தோன்னா நீங்கள் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மேட்சிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு 1 by 1 நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, சென்டம் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சம்ஸும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரிலேட்டடாக. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சம் சால்வ் பண்ண மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க்கு 3 மார்க் சம் ஆகட்டும், தியரி ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th அக்கௌண்டன்சி மார்ச் 2025க்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி காமர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 11th ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எழுத போகிறீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஒரு ஐடியாவும் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். 11th அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த அப்டேட்டும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவுக்கு மறக்காத ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ண வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் தான். எந்த மாடலில் வேல்யூஷன் நடக்குது, எப்படி சென்டம் மார்க் போடுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது. அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ தியரியுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த தியரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க. தியரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான். சம்ஸும் சைட் பை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க் எழுதியிருக்காங்க, 1 மார்க் எழுதியிருக்காங்க. 90க்கு 90 ஃபுல் மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.